டெலிவரிக்கு அப்புறம் போட்ட வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு நானும் பல மெத்தட்ஸ் ட்ரை பண்ணேன். ஆனால் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஃபைனலாக இந்த ஒரு கஞ்சியை 2 மாதம் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்தேன். தொப்பை சுத்தமாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட 10 கிலோ வரைக்கும் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். இதை ரெடி பண்ணுறதுக்கு ராஜாக்கள் மட்டுமே யூஸ் பண்ண கருப்பு கவனி அரிசி தாராளமாக எடுத்துக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி கெட்ட கொழுப்பெல்லாம் மொத்தமாக கரைக்கிறதுக்கு கொள்ளு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. இனி பார்லி சேர்த்துக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே போல் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது பாடி அதிகமாக டயர்ட் ஆகும். அந்த டயர்ட்னஸ் வராமல் இருக்கிறதுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே டேஸ்ட்டுக்காகவும் மனமா இருக்கிறதுக்காகவும் சீரகமும் மிளகும் சேர்த்துக்கலாம். அதே போல தாராளமா பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் ட்ரை பண்ண பூண்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மெஷின்ல கொடுத்து அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா வெயிட் லாஸ் பவுடர். இந்த வெயிட் லாஸ் பவுடரை சுடுதண்ணில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரா இந்த மாதிரி கட்டியாய் வந்துடும். இது கூட கர்ட் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமா உப்பு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை கண்டினியூஸா எடுத்துக்கோங்க. இந்த பவுடர் ரெடிமேடா வேணும்னு நினைச்சீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபுட்டை ரீச் பண்ணுங்க. டெய்லி ஒரே டேஸ்ட்ல எப்படி சாப்பிடுறதுன்னு நினைச்சீங்கன்னா 7 நாள் 7 வகையான வெயிட் லாஸ் பவுடர் இவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் அண்ட் வெப்சைட் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. பாய்.